ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நான் உங்கள் ஹரி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆஸ் அ பிகினர் யூடியூபராக நான் யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற மைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு இதுக்கப்புறம் வரும். நான் யூஸ் பண்ணுற மைக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபிட் கியர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கின ஒரு மைக்கு. ஸோ இந்த மைக்கில் என்ன நீங்கள் நான் பேசுகிறத இப்போ கேட்டுட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம சேனல் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க, நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா, அதுலேயும் நம்ம இப்போ பேசுகிறதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். உண்மையிலேயே ஒரு நல்ல மைக் இது. இதுதான் நம்ம ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண மைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-in-1 மைக்ரோஃபோன். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் இருக்கும் வித் ஓடிஜி அடாப்டர். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆண்ட்ராய்டு ஆஸ் வெல் அஸ் ஐஃபோன் ரெண்டுத்துலையுமே வந்து கனெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியலி ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2300 அந்த ரேஞ்சுக்கு சேல் ஆகுது. நான் ஆன்லைனில் வாங்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் இருக்கிற போய் ரிச் ஸ்ட்ரீட்டில் தான் போய் வாங்கினேன். நான் ஒரு 1800 2000 அந்த ரேஞ்ச் கிட்டக்க வாங்கினேன். உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அக்யூரசி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ரேஞ்ச் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவர். இந்த ரிசீவரை வந்துட்டு நம்ம டேரெக்டாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இங்கே யூஎஸ் டைப் சி வச்சு கனெக்ட் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் ஐஃபோன் 15 அது கம்மியாக இருக்குது, லைட்னிங் போர்ட் வேணாலும் அந்த லைட்னிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம ஒருவேளை ஒரு ஐஃபோன் 15 கீழே இருக்கிற ஃபோனு லைட்னிங் கேபிள் வேணும் அப்படின்னா அந்த லைட்னிங் போர்ட் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுற பட்டன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுனு. நம்ம ஆன் பண்ணுற பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன் ஆகிடும். நம்ம இதை ப்ளக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடும். மேபி நான் ப்ளக் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் ஆகிடுச்சு இது. என்னோட ஆடியோ இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். நான் மைக்ரோஃபோன் தான் பேசுகிறேன். அது இல்லாமல் 2 இது இருக்குது. நான் இன்னொன்றுமே கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே கனெக்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலைக்கு உண்மையிலேயே ஒர்த்தான ஒரு மைக்ரோஃபோன் இது. நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்டை. இதே ப்ராடக்ட்டுக்கான லிங்க் இருந்தால் நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஆக்சசரிஸ்லாம் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹெல்மெட் மவுண்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். ஒரு இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ அந்த மாதிரி மாட்டலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்மெட் வந்து ஃபோனையும் மவுண்டன் பண்ணலாம். ஒரு பிஓஇ மாதிரி ஒரு ஆக்ஷன், ஒரு மோட்டோ விளாக் மாதிரி பண்ணலாம். பட் மோட்டோ விளாக் மாதிரி நம்ம பண்ண போதில்லை. பட் ஒரு பிஓவி ஆக்ஷன் காட்டுறதுக்காக மேபி ரைடிங்கில் போகும்போது கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும் நம்ம ஹெல்மெட் போடுறதுனால. ஒரு பிஓவி பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு காட்டுறதுக்கும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக ஃபோனை நம்மளால் மவுண்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம ஒரு எலாஸ்டிக் ஸ்ட்ராப் மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம இந்த இடத்துல டைட்டாக மாட்டிட்டோம் அப்படின்னா ஃபோனை இந்த இடத்துல மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா டைட்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் அண்ட் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸால் மேட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ரிஜிடாக இருக்கும். கண்டிப்பாக ஃபோன் கீழே வந்துடும், அந்த பயம் வேண்டாம். உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ப்ராடக்ட் இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைட் ஒன்று வாங்கியிருக்கோம். மேபி நம்ம சில சமயம் நைட் அந்த மாதிரி ஷூட்டிங் எடுக்கும் நம்ம போகும்போது நம்மளுக்கு வெளிச்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஒன்று வாங்கியிருக்கோம். அண்ட் தென் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காமனான ஒரு இது கொரில்லா ட்ரைபேடு. இந்த ட்ரைபேடும் நம்ம வாங்கியிருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே கார்டுகள் அமேசான்ல என்ன நம்ம வாங்கினோம் அது. அதோட எல்லா லிங்க்குமே நான் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த லைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லைட்டு மட்டும் வந்து ரிச் ஸ்ட்ரீட்டில் ஆக்சுவலாக வாங்கியிருந்தேன். பட் ஆனால் நீங்கள் அமேசான்லேயுமே விலை கம்மியாக இருக்குது. அதேமாதிரி ரிச் ஸ்ட்ரீட்லேயுமே போனீங்கன்னா அங்கேயுமே விலை கம்மியாக இருக்குது. நான் பார்த்தது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரிச் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி ஒரு இடம் போனீங்க அப்படின்னா ஒரு கிட்டு மாதிரி அவங்க விற்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த லைட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட், இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட் வராது. ஒரு சின்ன பிளாஸ்டிக்ல ஒரு ட்ரைபாடு, இந்த மாதிரி ஒரு லைட்டு, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் லெவல் மைக், ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு மைக், அந்த ஒரு ஃபோனில் ஒரு ஆக்ஸ் கேபிள் மூலமாகவோ இல்லை ஒரு ஆக்ஸ் கேபிள் வந்து நீங்கள் ஒரு டைப் சி கன்வெக்டராகவோ இல்லை ஒரு லைட்னிங் கன்வெக்டரோ அந்த மாதிரி வாங்கி ஒரு மைக்கை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஒரு பிகினர் லெவலில் உண்மையிலேயே நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் தான். அது ஒரு 300-400 வரும். பட் நான் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இது வாங்கிட்டேன் கொரில்லா பேட். எனக்கு இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அன்பாக்சிங் நம்ம போட்டிருப்போம் தனியாக. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல ரிஜிடாக இருக்கும். கிரிப் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு வலிக்கு விழாது.
இன்னொன்று இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் நீங்கள் மவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் மேலே இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த இது இப்படி வளைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும். உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ வெயிட்டுமே உங்களுக்கு பெருசாக தெரியாது, நல்லா இருக்கும். இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிச் ஸ்டிக்கில் தான் வாங்கினேன். ஸோ மேபி நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்போசர் தெரியும். சாரி, நான் என்னோட ஃபோக்கஸ் காட்டுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு WA சைஸ் பேட்டரி 2 போடணும் இந்த இடத்துல. ஸோ நம்ம போட்டோம் அப்படின்னா லைட் நம்மளுக்கு இருக்கும் சூப்பராக நைட் டைமில் எடுக்கும்போது. ஸோ இது மொத்தமாக 3 மோடு இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் லைட் மோடு. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ் ஃபோட்டோகிராஃபி, ஒரு டெலிஃபோட்டோ எடுக்கிறோம், ஏதாவது ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் ரிவ்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மைக்கை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். இந்த ரிவ்யூ இது ஒரு அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வச்சு க்ளோஸ்அப்பில் தான் நம்ம இந்த ரிவ்யூ எடுத்திருந்தோம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டர் மோட். ஸோ அது தள்ளி வைக்கிறேன், உங்களுக்கு கேமராவில் அந்த இது தெரியும், எக்ஸ்போஷர் தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டர் மோட். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு SOS மோட் மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு பிளிங்க் ஆகும். மேபி நீங்கள் அது வந்து ஒரு பேக்ரவுண்ட் லைட்டாவோ ஒரு இதுவாகவோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் மேபி. பட் மேபி என்னோட இது என்னன்னா இந்த சஜஷன் இது வந்து கொஞ்சம் கலராக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதே பிரைட்டர் மோட் வந்துடும். ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா லோ மோட் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி நான் ஒரு 300க்கு வாங்கினேன். 300க்கு உண்மையிலே ஒர்த்தான ப்ராடக்ட்டு. ஸோ நீங்கள் ட்ரைபாடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி. ஸோ இதை நம்ம அப்படியே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் இது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இப்போது டேபிளில் இப்போது இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த மைக் நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது. ஸோ அதை க்ளோஸ்அப்பில் வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த ட்ரைபாடு இந்த மாதிரி கொரில்லா பாடை வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அதை வைக்கும்போது அதோட லெக்ஸையும் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும் நம்மள அந்த வீடியோவில். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் மவுண்ட் மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கிளாம்ப் இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டான கிளாம்பு. ஸோ இந்த கிளாம்பை வந்து நம்ம ஒரு டேபிள் ஏதோ ஒரு எட்ஜில் மாட்டிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்டு. இந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்டில் நம்ம வந்து ஃபோனை இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இப்படி வீடியோ ஷூட் பண்ணும்போது நம்மளுக்கு டாப் வியூலேருந்து வீடியோ வந்துருக்கும். ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் பண்ணியிருப்போம். ஸோ அதை பாருங்கள். ஸோ அது இல்லாமல் இன்னும் ஒன்று சரி சும்மா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அமேசானில் எனக்கு ஒரு ஆஃபர் மூலமாக கிடச்சிது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின இன்னொரு ப்ராடக்ட் இது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும்? ஸோ ஆக்சுவலாக ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் POV லைக் வந்து நம்மளோட தேர்ட் பர்சன் வியூ மூலமாக இதை பார்க்குறது. இந்த கேமில் நான் பார்த்துருப்போம். ஸோ இது நம்ம இப்படி தலையில் மாட்டிட்டு இது நம்ம செஸ்ட்டை சுற்றி இப்படி கட்டிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம இங்கே ஃபோனை வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றின வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது அடுத்தது நம்ம இன்னும் ஒரு சில டேஸில் வந்து நம்ம ஒரு ட்ரிப் போகிறோம். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறையா வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ எவ்வளோ பெட்டராக எடுக்க முடியுமோ அதுக்காக தான் இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ பாருங்கள், அப்கமிங் டேஸில் நிறைய நல்ல வீடியோஸ் வருது. ஸோ எவ்வளோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதே மாதிரி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு இருக்கேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்டாக போடுங்க. ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து நான் அதை பாசிட்டிவாக எடுத்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஸோ எந்த லெவலில் இன்னும் குவாலிட்டி பெட்டர் பண்ண முடியும்னு பார்த்து நான் கண்டிப்பாக பெட்டர் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். குட் பை, தேங்க்யூ.